மக்களவை தேர்தலையொட்டி தென் மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியுடன் நமது செய்தியாளர் நாகராஜ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மதச்சார்பின்மைக்கு கை கொடுப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் திமுகவின் பொருளாளர் மு க ஸ்டாலின் பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்பது போல தான் பேசியுள்ளார். எனவே திமுகவுக்குள்ளே இரண்டு நிலைப்பாடு இருப்பது என்பது மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இது உண்மையா? திமுகவுக்குள்ள ரெண்டு நிலைப்பாடெல்லாம் கிடையாது. பொதுக்குழுவில் எடுத்தப்பட்ட முடிவை பற்றி பேசியதே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதனால் ரெண்டு நிலைப்பாடுகள்லாம் கிடையாது. தலைவர் எத்தனை முறை பேசினாலும் எங்கு பேசினாலும் ஒன்றை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி மத்தியிலே உருவாக வேண்டும் என்பது தான். அது யாரால முடியும், எந்த கட்சியோட சேர்ந்தாதான் முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பல சாத்தியங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் அதை குறுகிய ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. மத்தியில் உள்ள தேசியவாத கட்சிகளின் தலைவர்கள் பேசும்பொழுது மாநில கட்சிகளுக்கு ஓட்டளித்தால் அது செல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற கோணத்தில் பேசியிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை யாரும் ஆருடம் போல கணித்து சொல்ல முடியாது. அது நிச்சயமாக ஜெயிக்க போகிற ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்பது செல்லாத ஓட்டாக எப்படி மாற முடியும்? ஏன்னா அதை தேர்தல் முடிவிலே நாம் தெரிந்து கொள்ள முடியும்.